ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்கி ஜான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப லோ வோல்டேஜ்லாம் இருந்தது. சரி, அந்த டைமில் நம்மளோட ஃபேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றிட்டு இருந்தது, உள்ரூம்ஸ் ஃபேனு. சரி, என்ன இது பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம மெயின் போர்டில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது 3 ஃபேஸ் கரண்ட் எல்லாமே பக்காவாக தான் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், என்ன லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ டிம்மாக எரியுதுன்றது பாருங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம வெளி ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம பிஎல்சிடின்னு சொல்லிட்டு நியூ டெக்னாலஜியில் ஒரு ஃபேன் போட்டிருக்கோம். சரி, அந்த ஃபேன் எப்படி ஓடுதுன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், நான் இந்த ஃபேனை ஆன் பண்ணுறேன். நான் வந்து ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அதையே உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இது பாருங்கள், ஃபேன் வந்து 4ல் தான் இருக்குது. 4ல் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபேனை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். ஃபேன் வந்து எவ்வளோ ஸ்லோவாக ரன் ஆகுது பாருங்கள். இன்னும் வேகம் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஃபேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தோன்னா நான் வந்து வெளியில் அது ஒரு ஹாலில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஷோவாக இருக்கும், நல்லா மாடலாக இருக்குன்னு சொல்லி தான் நான் ஹாலில் வந்து அந்த ஃபேனை வாங்கி போட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் கம்பெனி பிராண்ட் பண்ணவோ இல்லை கம்பெனியை பற்றி பேசவோ நான் வரல. இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கும் ஓல்டு ஃபேனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா உஷா கம்பெனியோட ஒரு நார்மல் ஃபேனு ஒரு 2500, ஒரு 2000 இருந்து 2005 அப்படி அந்த ப்ரைஸில் வாங்கப்பட்ட ஃபேன் தான் இது. இதுக்கு வோல்டேஜும் கம்மியாக இருக்கும்போது இதோட யூசேஜும் நான் வெளியில் இன்னொரு ஃபேன் காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 5500 ஆஃபர் ப்ரைஸில் 5000 நான் வாங்கியிருந்தேன். 2 ஃபேனுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2500 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் பார்க்காம நல்ல ஃபேனாக நம்ம வந்து நல்ல இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள ஃபேனுங்களாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது லோ வோல்டேஜ் இருக்கும்போதும் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நம்ம வந்து நைட்டு ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்போம். நைட்டு வந்து நம்ம நல்லா ஒரு ஃப்ரீடமாக நம்ம ரெஸ்ட் எடுத்து தூங்கணும். நம்ம அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு. அந்த டைமில் இந்த லோ வோல்டேஜில் இருக்கும்போது நீங்கள் நார்மல் ஃபேன்லாம் வீட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேன்ஸை வந்து சரியாக வந்து அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ்னால் இருக்கும்போது இல்லை ஹை வோல்டேஜாக இருக்கும்போது சரியான பர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்குறதில்ல. நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கும்போது நமக்கு எவ்வளோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபேனோடு ரொம்ப எவ்வளோ ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். இதே வந்து நான் பிஎல்சிடியோட ஆட்டோமரோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபேனையும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபேனை பாருங்கள். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற ஃபேனு. இந்த ஃபேனை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டிடுறேன் அங்கே எதில் இருக்குதுன்னு. இதுவும் பார்த்திங்கன்னா 4ல் தான் இருக்குது. ஃபேனை இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஃபேனை ஆன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து லோ வோல்டேஜ் ரொம்ப லோவாக தான் வருது. அதை வந்து லோ வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேன் வந்து கொண்டு வந்து பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்பீடு ஓடுதுன்னு உங்களுக்கு பார்த்து தெரியும். ஃபேனோட ரிமோட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட பிஎல்சிடி ஆட்டோம்பர் ஃபேனு. இதோட ப்ரைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த
இந்தமாரி வந்து நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபேனில் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபேனோட ரிமோட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பூஸ்ட் பட்டன் சென்டரில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா டைமர் இருக்குது, எல்இடி லைட் இருக்குது, ஸ்லீப் இருக்குது. எல்இடி லைட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம நைட் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்இடி லைட்டு காட்டுறேன். எல்இடி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டைம் செட் பண்ணி டைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபேன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லீப் மோட் செட் பண்ணிவிட்டு டைமர் செட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபேன் எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணுன்றது நமக்கு இதில் தெரியும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன தகவல் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்கள், ஃப்யூச்சரில் இந்தமாதிரி டெக்னாலஜி உள்ள ஃபேன்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.